சிலையை செஞ்சவர் போகிறார், அது வேற வரலாறு, வேற கதை. படை வீடு உருவாக காரணம் திருஆவின் கூடுதானே. நீங்களே கொஞ்ச நேரம் அப்படித்தானே யோசிச்சீங்க? அப்படி யோசிக்கலாம் இல்ல, நான் சொல்றதுக்கு நீங்க ஆமான் இருந்தீங்கன்னா முடிச்சு விட்டுருப்பேன். அப்ப என்னைய நீங்க சோதிக்கிறீங்க? அம்மா நீங்க என்ன, நான் உங்களை எப்படி வச்சிருந்தேன் இந்த ஒரே வார்த்தையில முடிச்சு. சரி, முருகப்பெருமான் தோன்றினார்ல, சூரபன்மனை வதம் செய்ய போனார்ல, அப்ப ரெண்டு பேருக்கு பாருங்க, முருகன் கடவுள். அப்பேற்பட்ட கடவுள் கூட ஒருத்தர் அரக்கனோட சண்டை ஓட போறதுக்கு தனியா போல பாருங்க. வந்து பரவாயில்ல, ஆனா முருகனை பத்தியே பேசுறீங்க, அது ஒரு நல்ல விஷயம் வந்ததுல இருந்து. ஏன்னா முருகனுடைய கதை தானே இது, அந்த புராணம் தானே. ஆமா, அதனால முருகனை பத்தி பேசுறது சிறப்பு, பேசுங்க. முருகனே சூரபன்மனோட சண்டைக்கு போகும்போது சும்மா போல 109 வீரர்களோட தான் போயிருக்காரு. அப்ப அவ்வளவு பெரிய கடவுளுக்கும் போர் வீரர்கள் தேவைப்பட்டிருக்காரு. சண்டை ஓட்டாங்களா? சண்டை ஓட்டானோ எப்படியா இருந்தாலும் ஒரு சண்டைன்னு வந்துச்சா ரெண்டு தரப்புலையும் காயங்கள் இருக்குமா? நிச்சயமா காயம் வரும். தேவர்கள் தான் காயம் பட்டாங்களா அசுரர்களோட போரிடும் போது? அப்ப தேவர்களுடைய காயத்தை முருகன் எங்க போய் போக்கணும்? என்ன வந்ததுல இருந்து உங்க கேள்வியே சரி. இது விவரம், நான் கேள்விக்கு இல்லையே விவரம். இத கேள்வியா எடுத்துக்கிட்டா இத வந்து எந்த நாரதரை அடிப்படையா வச்சு இந்த பழனின்றது படை வீடு கிடையாது அப்படின்னு யாரும் பேசி நான் கேட்டதில்லை. நீ கேட்குற விஷயம் அதை உண்டிப்பாக கவனிச்சா உடனே தெரிகிற விஷயம் தான். ஆனால் பெரும்பகுதி யாரும் பேசுறது கிடையாது. ஆனால் நீங்கள் முதல்ல அதை பிடிச்சிங்க. அடுத்து இப்போ வந்து முருகன் வந்து சூரனோட சண்டை போடும்போது தேவர்களுக்கெல்லாம் காயப்பிடிச்சு காயத்தை எங்கே போக்குனாரு? இதெல்லாம் என்ன கேள்வி? என்ன ஐயா, சண்டைனா காயம் வரும்ல? அப்ப தேவர்களுடைய காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டது யாரு? எந்த ஊர்ல மருந்து போட்டாங்க? காயம்பட்ட தேவர்களுக்கு மருத்துவம் பார்த்த இடம் எதுன்னு கேட்குறீங்க? மருத்துவர் யாரு? செவ்வாயினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் நவகிரக கோவில்ல எங்க போய் சொல்லுவாங்க? இன்றைக்கு அது வேற, பழனின்றது ஆமா செவ்வாய் கதிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அது வேற. சிலையை கொண்டாந்து போகிற அங்க வச்சாங்க. ஆனா நவகிரகத்துல செவ்வாய் தோஷமோ செவ்வாயால பிரச்சனை வருது அப்படின்னா இப்ப திங்களுக்கு உரிய இடம் திங்களூர், சந்திரனுக்கு உரியரா. அதே மாதிரி சூரியனுக்கு உரியது ஞாயிறுக்கு உரியது சூரியனார் கோயில். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோவில் இருக்குல்லையா, நவகிரகம் கோயில். அதே மாதிரி செவ்வாய்க்கு உரிய ஆலயம் எது அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவில். எந்த மாவட்டத்தில் இருக்கு? அது வந்து சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கு, இங்கிட்டு மயிலாடுதுறைக்கு பக்கத்துலையும் சொல்லலாம், ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல. அப்ப அந்த வைத்தீஸ்வரன் எங்க, எந்த வண்டியில ஏறுறது, எம்பிட்டு அப்படி நுணுக்கமா மேலோட்டமா கதையை படிச்சு விடுவாங்க. நீ எந்த அளவுக்கு நுணுக்கமா உள்ள போயிருக்குன்னு தெரியும். போவோம் இருங்க. அப்ப இந்த செவ்வாயினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் செய்யக்கூடிய வைத்தீஸ்வரனுடைய ஆலயம். அந்த வைத்தீஸ்வரன் கோவில்ல தான் செவ்வாய்க்கு ஏற்பட்ட நோயவே சிவபெருமான் தீர்த்தார். ஒரு காரணம். இன்னொன்னு நீங்க கேட்டீங்கல்ல, அப்ப அந்த தேவர்கள் அசுரர்களோடு சண்டை போடும் போது அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் எப்படி நீங்கியது அப்படின் போது முருகப்பெருமானான முத்துக்குமார சுவாமி தன்னுடைய தந்தையான சிவனை வேண்டுகிறார். தேவர்களுக்கு புறம் காயம் பட்டுச்சு, தந்தையே நீங்க தான் மருத்துவம் பார்க்கணும் அப்படின் போது இந்த உலகத்திற்கெல்லாம் வைத்தியநாதன் யாரு அப்படின்னா ஈசன் இல்லையா? அந்த ஈசன் வந்து அந்த இடத்திலே தேவர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்தாரு. அங்கே உமையவழி என்று சொல்லக்கூடிய பார்வதி தைலம் எடுத்து வந்தாலாம். யாருக்கு? அந்த மருந்துகளை கரைச்சு தைலம் மாதிரி கொண்டு வந்தா. யாருக்கு? அம்மாவும் அப்பாவும் தானே பிள்ளைகளுக்கு வைத்தியம் பார்க்கணும். அப்படி வந்த அந்த தையல், அதாவது தைலம் எடுத்து வந்த நாயகியை தைல நாயகி, நாங்க இன்னைக்கு தையல் நாயகி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தையல்னா பெண்ணுன்னு பேர் இருக்கு. அப்ப பெண்களுக்கெல்லாம் நாயகி. அதே மாதிரி சிவபெருமான் அங்கே வைத்தியம் செய்த காரணத்தினால சிவனுக்கு பேரு வைத்தீஸ்வரன் அப்படின்னு பேரு. அதான் அன்னைக்கு நம்ம வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சோழ நாட்டில் அங்கிட்டு பார்த்தா சீர்காழிக்கு பக்கத்தில், இங்கிட்டு பார்த்தா மயிலாடுதுறையிலிருந்து சற்று தூரம் போகக்கூடிய அந்த வைத்தீஸ்வரனுடைய ஆலயம். இன்னைக்கும் உலகத்திலே அந்த கை ரேகை, ஒருத்தர் கை ரேகையை வச்சு பேர் சொல்லாம ஊர் சொல்லாம எல்லாத்தையும் சொல்லக்கூடிய மிக பெருமை படைத்த அந்த வைத்தீஸ்வரனுடைய ஆலயத்தில் தான் தேவர்களுக்கு முருகப்பெருமான் சிவனிடத்திலே வைத்தியம் பார்த்தார். நான் கேட்கிறேன் உங்களா, அந்த வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குல்ல, என்ன சிரிக்கிறீங்க? கதைகள் படிக்கலாம், சாமி ஆத்தாரோட பேர்லாம் தெளிவா சொல்றீங்களே, பாராட்டுக்கள். என்ன பண்ணுவீங்க? எதிரியா இருந்தாலும் உண்மையை சொன்னா ஏத்துக்கல. கதைகளை சொல்லி வைத்தீஸ்வரன் கோயில இருந்தா வந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய அம்மாவோட பேரை சொல்றீங்களா, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் பிடிக்குது. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அவர் பாராட்டலாம் இல்ல, அடுத்து நீ எப்படி கவுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதானா நான் பாராட்டு வாங்கி கொடுக்குற பெரிய மனுஷத்தன்மையோட உங்களை பார்த்து அந்த மாதிரியே தெரியும் எனக்கு. நான் உங்களை கேட்குறேன், அந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் ராமாயணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு புள்ளிருக்கை வேலூர் அப்படின்னு முதல்ல பேர் இருக்கு. வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிறதுனால வைத்தீஸ்வரன் கோயில்னு பேரு. புள்ளிருக்கை வேலூர்னு ஏன் பேரு? புல்லுனா பறவை, ரிக்குனா வேதம், ரிக்கு வேதம்ன்றம்ல, வேலூர்னா முருகனுக்கு அருள் கொடுத்த இடம். அதனால தான் அந்த இடத்துக்கு புள்ளிருக்கை வேலூர் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட புள்ளிருக்கை வேலூர்
என்ன சம்பந்தம்? இந்த நீங்களே பதிலே சொல்லி போற மாதிரில கேட்டுவிட்டீங்க. எனக்குள்ள கொஞ்சோண்டு இடம் குடிச்சாலே அதை சுட்டி பிடிச்சி விடுவேன். பறவைக்கு ராமாயணத்துக்கு என்ன, ராமாயணத்துக்கு அந்த ஊருக்கு என்ன சம்பந்தம்னா, புல்லுனா பறவை, ரிக்குங்கிற வேதம், வேலூர்னா முருகனுக்கு அருள் கொடுத்த இடம் அப்படின்னா, ராமாயணத்துல சீதையை கவர்ந்து கொண்டுட்டு போற ராவணேஸ்வரன் சீதையை தூக்கிட்டு போகும்போது ஜடாயுன்னு ஒரு பறவை சீதையை தூக்கிட்டு போறாதான்னு சொல்லி ஜடாயு ராவணேஸ்வரனோட சண்டை போடு. ராவணேஸ்வரன் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் ஆரம்பிக்கல கேள்வி எல்லாம். நான் உங்களுக்கு கேள்வி ஆரம்பிக்கல. என்ன பேசுவாங்க? இப்பதான் இனிமேல் தானே பேச ஆரம்பிக்க போறோம். 3000 கோடி வாழ்நாள் வாங்கியிருந்தா ஈஸ்வர பட்டம் பெற்றவன். அதன் பிறகு ஒரு ஆயுதம் வச்சிருந்தான் கையில, சந்திரகாம்சம்ங்கிற வாள். அந்த வாளை வச்சிருக்க வரைக்கும் ராவணேஸ்வரனை யாராலையும் கொல்ல முடியாது. எதிரியை நினைச்சு வீசினா அந்த எதிரி சுத்தமா செத்தான். அப்ப எதிரி செத்த மாதிரி ஒரு வாள் பாத்தீங்களா? இது மண்டை தானே. ஒண்ணு பாட்டு பாடும்போது உள்ள ஓடிடுது. அப்புறம் கேள்வியை கேட்டு பதில போய் ஆற்றுங்க. நான் சொல்றது ஏன் உள்ள போ? நான் போறினா? நான் பேசும்போது மரியாதை கொடுத்து நிக்கிறீல்ல? மரியாதை இல்ல, நான் பேசிக்கிறேன் வல்லாரமா. நீங்க நின்னீங்க சொல்லுங்க. அப்ப சந்திரகாந்தம் என்று சொல்லக்கூடிய ராவணன் வைச்சிருந்த ஆயுதம் சொல்லுங்க. உன் மேல எனக்கு சுத்தமாவே உன்னை கண்டா பிடிக்காது. இதுல நீ இப்படி போய்க்கிறனா சுத்தமா உன்னை அறவே வெறுக்க. ஏன் எல்லாருமே என்னை பார்த்தா இதே வார்த்தையவே சொல்றீங்களே? என்ன பிரச்சனை? இல்ல அந்த அளவுக்கு நீ உன் நடத்த இருக்கு. என்ன பண்ண? இப்படி வர்ற நாரதர்கள்ட்ட மதிப்பு கொடுக்காம நீ வாட்டுக்கு நம்ம தான் மரியாதை இப்படி உங்களெல்லாம் மரியாதை என்ன கொடுக்கணும்? மரியாதைன்றது என்ன நினைக்கிறீங்க? மரியாதை முதல்ல கேட்டே வாங்க. அப்படி கிடையாது. மரியாதைன்றது நம்ம பேசுற பேச்சுல நீங்கள நானும் தர்க்கம் பண்றதுல எதுக்கு மரியாதை? இல்லங்க, நான் இது வரைக்கும் உங்களை நீங்க போங்க வாங்கன்னு ஏதாவது தவறா? நான் உங்களை என்ன தப்பா பேசுனேன்? அந்த எந்த தவறுமே இல்லையே. வேற என்ன? ஏன் பேச்ச அப்ப நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா நான் மாதிரி அப்படி எல்லாம் அதுக்கு அர்த்தம் இல்ல. வேணாங்க கூட கொண்டு வந்து நான் அந்த தண்ணியை வச்சுக்க கூட குடிச்சுக்கிறேன் விடுங்க. உங்களுக்கு இது ஒரு மரியாதை குறைச்சலா இருந்துச்சுன்னா அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்கல்ல சந்திரகாம்சம் மரியாதை கொடுக்குறேன்னு, இது உங்களுக்கு ஒரு மரியாதை குறைச்சலா இருந்தா வேணாம் பேசுங்க. இல்ல நீங்க தவறா நினைக்க கூட. நீங்க நான் உள்ள போயிட்டு நான் மட்டும் பேசினா என்னோட கருத்து வெளிப்படாது. சரி, அது மக்களை போய் சென்றடையாது. சரி, சந்தோஷம். நீங்க பதில் சொல்லும்போது நான் உள்ள போயிட்டு அந்த கருத்து போகுமா? அப்ப சந்திரகாம்சங்கிற வாழை கொடுக்கும்போது என்ன நிபந்தனை விதிக்கிறாருன்னா, நிராயுதபாணியா நிக்கிற ஒருத்தன் மீது இந்த வாழை நீ ஏவக்கூடாது. நிராயுதபாணி ஆயுதம் ஏந்தாத ஒருத்தன் மீது இந்த வாழை கொடுத்த ஏவனைனா மறுபடியும் மீண்டும் எண்ணெய் வந்து சேர்ந்துரும் சொல்லி தான் கொடுக்குறாரு. அப்ப சீதையை தூக்கிட்டு போகும்போது ஜடாயுங்கிற பறவை ராவணேஸ்வரோட போய் சண்டை ஓடுது. ஜடாயு பறவை கிட்ட ஏதாவது ஆயுதம் இருக்குமா? இல்ல. கூறிய நகங்களும் கூறிய அழகுகளும் மட்டும் தான் இருந்துச்சா. இதை வச்சு சண்டை ஓடும்போது என்னடா நம்ம தூக்கிட்டு போய்க்கும் போது ஒரு பறவை வந்து நம்மளை இப்படி வந்து தொந்தரவு சொல்லிவிட்டு இந்த சந்திரகாம்சங்கிற வாழை யோசிக்காம ஏவிடுறேன். ஏவுனோடனே ஜடாயு வெட்டப்பட்டு கீழே விழுந்து கிடக்கு. அப்ப அந்த வாள் மறுபடியும் ஈசனை போய் சென்றடைஞ்சிருச்சு. அந்த வாள் இருந்தா ராவணேஸ்வரனை ராமனால கூட கொண்டு முடியாது. அப்ப அந்த பறவை மூர்ச்சிட்டு கீழே நடக்கும் போது ராமர் அந்த வழியா வர்றாரு. என்ன பாச்சுக்கும் போது உங்களுடைய மனைவியை கவர்ந்து சென்றான் ராவணேஸ்வரன். அவனோட போரிட்டதுனால எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப தன்னுடைய மனைவிக்காக இன்னுயிர் நீத்த இந்த நண்பனுக்கு நம்ம ஈம காரியங்களை பண்ணணுமேன்னு ஜடாயுங்கிற பறவைக்கு தகனம், அதாவது ஈமக்காரியம் கடைசி காலகட்டத்தில் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செஞ்ச இடம் தான் புல்லிருக்க வேலூர் அப்படிங்கிற வைத்தீஸ்வரன் கோவில். இன்னைக்கும் அந்த கிழக்கு வாசல் வழியாக ஜடாயு குண்டம் அப்படின்னு ஒரு இடமே இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, ராமாயண மகாபாரதம் காவியங்கள் இருக்குல்ல, ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தா ஊந்து திரிகிற பிள்ளைங்க, தவந்து திரிகிற பிள்ளைங்க, இதுதான் எடுத்துட்டீங்கன்னு தெரியுமா? தெரியாது. என்ன தவறா இருந்தீங்க? அன்னைக்கு பாருங்க, கடவுளாக தோன்றிய கிருஷ்ண பரமாத்மா கூட மண்ணள்ளி வாய்க்குள்ள போட்டுக்கிறாரா. அப்ப அவங்க அம்மா யசோதை அந்த வாயை திறந்து பார்க்கும் போது 14 உலகமும் உள்ள தெரிஞ்சு இல்லையா? கதை நான் சொல்றேன், நான் எடுத்து சொல்றேன். இல்ல அப்ப எனக்கு தெரியாம நிக்கிறேனா? அப்படி இல்ல, 2 பேரும் கலந்து பேசினா தானே பேச்சு. உன்கிட்ட கேள்விங்கிற இடத்துக்கு வந்துட்டு நீ என்ற கேள்வி கேட்க போறீங்களா? அப்ப வாயை திறந்து காமிச்சோன்னா உலகமே தெரிஞ்சிச்சு. அப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மா நீங்க வேற ஏதோ ஒரு முடிவு பண்ணி பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா உண்டு. நான் வரும்போது என்ன சொன்னேன், அப்ப எதுக்கு நான் சீக்கிரமா முடிச்சேன், உங்களை சந்திக்கணும் தான். ஒரே ஒரு ஊர்ல இருக்கிற மண் எடுத்து பெத்தவங்களோ இல்ல யாரோ பெண்களோ பிள்ளைகளுடைய வாயில வச்சு விடுவாங்களே, எந்த ஊர்? என்ன கேள்வி கேட்குறீங்க? நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. சின்ன பிள்ளைகளை கிருஷ்ண பரமாத்மா மண்ணை எடுத்து சாப்பிட்டாரு. அதுக்கே அவங்க அம்மா யசோதா இன்னைக்கு எந்த தாயா இருந்தாலும் பிள்ளைக்கு வாய்க்குள்ள மண்ணு போயிருச்சு கல்லு போயிருச்சுன்னா எடுத்து தானே விடுவாங்க, கழுவி தானே விடுவாங்க. ஆனா ஒரு ஊர்ல இருக்க மண் எடுத்து பெண்கள் பிள்ளைகளுக்கு வாயில தொட்டு வைப்பாங்க. எந்த ஊர்ல? அந்த அதத்தை உங்கள்ட்ட கேட்டாங்க. எந்த ஊர்ல? எந்த ஊர்ல? கேட்டா நீ ஏன்கிட்ட இல்ல எந்த ஊர்ல ஏன்ட்டு கேட்கிற நீ? அப்ப அம்பிடுதானா? இவ்வளவு நேரம் வெத்து வேட்டா ஒண்ணு இல்ல, ஓராயிரம். இன்னைக்கு உண்டு விடிய பேசினா உண்டு ஏதாவது ஒரு இடத்துல உன்னை பிடிக்காம. அதனாலதான் இந்த அண்ணே, நம்ம அண்ணே பாண்டி என்னை பார்த்து போட்டு விட்டுருக்காரு போல ஆளு எங்கடா சண்டையில் இருக்கிறதுக்கு. ஏங்க பெத்த தாயி பிள்ளைகளுக்கு மண்ணுகள்ல கொடுக்காம சாப்பிட விடாம தொட விடாம வச்சு பழக்குவாங்க. ஆனா தாய்மார்கள் ஒரு ஊர்ல மண்ணை எடுத்து பிள்ளைய நாக்கில வைக்கிறாங்களா? எந்த ஊரு? இந்த தானே இருக்கு. எங்கிட்ட பின்னாடி எந்த ஊர்னே? இந்த பக்கம் இருக்கு.
கம்பர் பிறந்தது தமிழ்நாடு, அதாவது உயர் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு முண்டாசு கட்டிய மூத்த புலவர் பாரதி சொன்னார் இல்லையா? கம்பர் தமிழ்நாட்டுல பிறந்தாருன்னு அம்மா தான் புதுசா அப்படி அர்த்தம் இல்ல, அவர் பிறந்ததுனால தான் இந்த தமிழ்நாட்டுக்கே பெருமைன்னு பாரதியே சொல்லியிருக்கார். இன்றைக்கு சோழவள நாட்டிலே தேரெழுந்தூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே ஆதித்தன் என்று சொல்லக்கூடியவருக்கு மகனாக பிறந்தவர் கம்பர். அவருக்கு ஒரு மையம் பிறந்தார் அம்பிகாவதி. அந்த அம்பிகாவதிக்கு அமராவதி என்று சொல்லக்கூடிய குலோத்தங்க சோழனுடைய மகளுக்கும் காதல் ஏற்பட்டது. அதனால பிரச்சனை வந்துச்சு. குலோத்தங்க சோழன் அம்பிகாவதியை கொண்டு விட்டார். ஒரு சின்ன நிபந்தனை, அதெல்லாம் பெரிய கதை வேணாம், நமக்கு சுருக்கமாக உங்களுக்கு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அப்ப கொன்ற உடனே என்ன ஆகுது? கம்பருக்கும் குலோத்தங்கவனருக்கும் முரண்பாடாகுது. அப்படி முரண்பாடாகி அவர் அங்க இருந்து வந்து நம்ம பகுதிக்கு வர்றார், நம்ம மண்ணுக்கு. அப்படி வந்து இங்கேயே தங்கியிருக்காரு. தங்கியிருந்தவருடைய இறுதி காலம் முடிந்து அவருடைய உடல் எங்க இருக்கு? அவருடைய சமாதி அப்படின்னா இன்னைக்கு நம்ம நாட்டரசன் கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கருதிப்பட்டி அப்படின்ற ஊர்ல தான் கம்பருடைய எப்படி உயர்வான புலவரான கம்பர், அந்த கவி சக்கரவர்த்தி கம்பருடைய உடல் எங்க இருக்கு? நம்ம நாட்டரசன் கோட்டையில கருதிப்பட்டியில தான் அவருடைய சமாதி இருக்கு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களா, இப்போ என்ன நடைமுறைன்னு தெரியல, ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் குழந்தைகளை அங்கே தூக்கிட்டு போய் அவருடைய சமாதியிலிருந்து அப்படி மண்ணை எடுத்து தொட்டு பிள்ளைகளுடைய நாக்கில் அப்படி பிள்ளையார் சொல்லி விடுவாங்க. ஏன்? அது சாதாரண ஆளுடைய சமாதி இல்லை இல்லையா, கவி சக்கரவர்த்தி கம்பருடைய சமாதி இல்லையா? அப்போ அந்த மண்ணை எடுத்து பிள்ளைகளுடைய நாக்கில் தொட்டு அப்படி ஓம் அப்படி இந்த முதல் பிள்ளையார் சொல்லி போடும்போது அந்த பிள்ளைக்கு நல்ல கல்வித்திறனும் அறிவித்திறனும் ஞாபக சக்தி இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால ஆதி காலத்திலே இப்படி ஒரு வழக்கம் இருந்தது. இன்றைக்கு எப்படி நடைமுறைன்னு தெரியல. மொத்தத்தில் பெத்த பிள்ளைகளுக்கு, பச்சை குழந்தைகளுக்கு பெத்த தாயோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ ஒரு மண்ணை எடுத்து நாக்கில் வைக்கிறாங்க அப்படின்னா அவர் கம்பருடைய சமாதியாகப்பட்ட நாட்டரசன் கோட்டை கருதிப்பட்டியில் இருக்கக்கூடிய அவருடைய சமாதியில் இருக்க மண்ணை எடுத்து தான் பெத்த பிள்ளைகளுக்கு நாக்கில் எழுதுவாங்க. கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், கம்பன் விட்டு நாயும் கவிதையாய் குறைக்கும் என்பார்கள். அப்பேற்பட்ட கவி சக்கரவர்த்தி அடக்கம் அந்த இடத்துல இருந்து மண் எடுத்து வச்சோம்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் ஞானோதயம் நன்றாக இருக்குமே அப்படிங்கிறது ஐதீகம். அது எங்களுக்கு தெரியும். நன்றி நன்றி. நல்ல வரலாறே கேட்க கூடாதோ? நன்றி நன்றி. இப்படியே ஊருக்கு 4 பேர் உட்காந்து சண்டை எடுத்து விடுறதுக்கே உட்காந்துருக்குது. சரிங்கண்ணே, பாப்போமே. மதுரை புதுக்கோட்டை நம்ம ஊர்ல மதுரை புதுக்கோட்டை அப்படிலாம் அதெல்லாம் இல்ல. கற்றறிந்தவனுக்கு சென்ற இடமெல்லாம் அதெல்லாம் ஒரு கழுதையும் கிடையாது. இன்றைக்கு கார்த்திக் ராஜாவா சிவரஞ்சனியா அதோட நீ படிக்கணும். ஊரெல்லாம் வேணாம் பஞ்சாயத்துக்கு. அந்த ஊர் மக்கள் நமக்கு வேணும், நம்ம ஊர் மக்களுக்கு அவர் வேணும். அதனால ஊர் பஞ்சாயத்து வேணாம். இவருக்கு எனக்கும் பஞ்சாயத்து கொல்லங்குடியில் நீங்க பாக்குறோம். உங்களை பார்த்து நான் அதாவது எப்படின்னா உங்களை மற்றவர்களை காட்டிலும் உங்களை சந்திக்க ரொம்ப விரும்புவேன். ஏன்னா நீங்க மற்றவர்களை நீங்க என்ன பண்றீங்கிறத நான் நிறைய காதுல கேட்டிருக்கேன். அதனால உங்களை ரொம்ப விருப்பப்படுவேன். ஏன்னா கற்றறிந்த 2 கல்விமான்கள் பேசும்போது இதுக்காக நான் என்னை ரொம்ப படிச்சவனா நான் சொல்லல, நான் கற்ற கல்வி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? கற்றறிந்த 2 கல்விமான்கள் பேசும்போது ஒருத்தர் பேச்சுல இன்னொருத்தர் சந்தேகம் வரணுமா? அப்படி சந்தேகங்கள் வெளிப்பட்டால் அவ்விடத்திலே நல்ல கருத்து. நீங்க இங்க என்ன சொல்றீங்க? என்னை ஜெயிச்சு விடுவீங்களா? பண்ணே சொல்லியிருக்காரு, நான் போட்டிக்கு தயார்னே. சரி, இவரா நான் பார்க்க தயாரு. நீங்க தயாரா? நான் ஆரம்பத்திலே முதல்ல வம்பு பேச்ச விடுங்க. நான் தான் வம்பு இழுத்தது. நீங்க ஆரம்பிக்கல பழனி 6 படை வீட்டுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லலையே, நீங்க பிரச்சனைக்கு தான் வந்திருக்கீங்க தெரியும். நான் தானே தேவர்களுக்கு வந்து எங்க போய் வைத்தியம் பார்த்தாங்கன்னே நீங்க எப்பவே நோண்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தெரியும் உங்களை பத்தி. அதனால ரொம்ப நல்ல ஒரு மாதிரிலாம் நீங்க நடிக்காதீங்க. எனக்கு தெரியுமா? அப்படியே வந்து நாங்க வந்து நான் படிப்புல வந்து நான் பெரிய ஆள்னு சொல்லல, நான் ஆணவமா பேசல. இந்த நடிப்புல நிறைகுடம் தழும்பும் என்னைக்கும் கூத்தாடாது. குறவுடன் கூத்தாடுங்க. குறவுடன் தான் கூத்தாடு. நான் தான் புரியாது, நான் தான் புரியாது. அப்படி ஆடு விளைஞ்ச கதிர் தலை குனிஞ்சுதாங்க இருக்கு. பதறுதே ஆடு, பதறுதே. அப்படி நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடும்போது பாக்குறதுக்காக பாம்பு படம் எடுத்து அழகா ஆடுதேடா அப்படின்னு இதுக்காக நல்ல பாம்பு மாதிரியே ஊந்துக்கிட்டு நாக்கலாம் பூச்சியும் தலையை தூக்கிட்டு அடிச்சா பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா? இருக்காது, இருக்காதுங்க. அதனால இன்னைக்கு தலை குனிஞ்சு படிச்சாதான் நாளைக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியும் நாங்க இல்லையா? அப்ப குனிகிற இடத்துல குனியணும், தலை குனிஞ்சு படிச்சா வர்றீங்க. மதுரைன்னு அருள் அண்ணே, மதுரையில பிரசித்தியான ஆலயம் இது. அது அன்னை மீனாட்சி தானே. மீனாட்சி அம்மா எப்ப யாருக்காக